பிடிச்சிருக்கு பணத்தை அதாங்க எங்களுக்கு வேற ஒண்ணு வேண்டாம். முட்டாள்தனம் பண்ணி உணர்ச்சிவசப்பட்டு தயவு பண்ணி இவங்க படிக்கிறாங்க சார். ஒன்று இன்னொன்று சொல்றாங்க, நமக்குள்ள இருக்கிறோம் கலைஞர் பிறகு கட்சி அவர்கிட்ட போகும். ஆனா ஏன் பிரிவு விட்டு போகாது சார். சரிங்களா சார்? காலத்தில் வைப்போம் சார். ஒரு 6 மாசமோ 1 வருஷமோ சரி இந்து சேஞ்ச் ஆகும், இந்து சேஞ்ச் ஆகும் சார். நான் நினைச்சு வரேன், நான் வெளியே இருப்பாரு கண்டிப்பா கேளுங்க. வெளியே நான் ஹீரோ. அது என் புக்கு ஒன்று வந்து வெளியில இங்கிலீஷ்ல வந்து தமிழ்ல வருது. ஹிந்து ராம் படிச்சுட்டு மலைச்சு போயிட்டாரு. என்ன சார் இந்த வெளியே எடுத்துருக்கீங்க? பிச்சை எடுக்கிறேன் எல்லாத்தையும் இல்லை. பிரணாப் முகர்ஜி, சோனியா காந்தி, மன்மோகன் சிங், சிதம்பரத்தை எங்க பண்றேன் நான். அந்த புக்கு வந்து ஒரு பெரிய ஸ்தாபம் சார். அது வரைக்கும் நான் அடைக்க வச்சிருக்கேன். அதுக்கு பிறகு எனக்குன்னு ஒரு தனி அடையாளத்தை ஏற்படுத்தும் சார். எப்படி கேளுங்க, வட மாவட்டங்கள்ல பன்னீர்கள் கூடு. ஆனால் சிவசங்கர் சொல்லுவான் நான் எப்படியா எங்கள் ஊரில் எனக்கு ஜாதி கிடையாது. பன்னீர்லாம் என் ஃப்ரெண்டு என் சொந்தக்கார மாதிரி சார். தெந்தூருக்கு வந்தேன், கீழே கவுண்டர் இருக்கு. எந்த கவுண்டர் ஆச்சும் என்ன விஷயம் பார்க்காம என்ன கவுண்டர் அட்ரஸ் அப்போ ஜாதியை தாண்டி வெளியே வந்துட்டா அதுக்கு போதுமான காசு இருக்கா, போதுமான மூணு இருக்கா? கலைஞர் போயிட்டா கனிமொழி தாக்கு ஸ்டாலின் பஞ்சாயத்தை வட்டோம். இப்போ அவருக்கு தான் பெரிய ட்ரெயின் இருக்கா? டெல்லிக்கு போகும்போது அப்படி இங்கிலீஷ் போட்டுக்கு வரேன் ஒன்று. இன்னொன்று தங்கச்சி நம்ப மாட்டாரு. என்ன தங்கச்சி கனிமொழி நம்ப உண்மையாது. அதான் கனிமொழி எதுக்க மாட்டாரு சார். செஞ்சு விடாது. என்ன வழி தர முடியாது. புரியுதா? என் கம்யூனிட்டி எழுத முடியாது, என் அறிவு எழுத முடியாது, என்கிட்ட இருக்கு வேற செலவு செய்ய முடியாது, வேற லாக்டவுன் நான் வச்சிருக்கேன். புரியுதா? நேரம் எனக்கே இப்போ சரியில்லை. கேளுங்க. இல்லை இவர்கிட்ட பேச முடியாது. இவர் போய் முட்டிக்கிட்டு திரும்பி வர்றாரு. நினைச்சிட்டு இருக்காரு எம்ஜிஆர் நினைச்சிட்டு இருக்காரு. கலைஞர் ஒரு செப்பேர் வரும், எல்லா பிராமின் போட்டு அடிப்போம். சரிங்க. எல்லாம் இந்து எக்ஸ்பிரஸ் எல்லாம் அடிப்போம் அவரை போட்டு. இப்பவே அப்படிதான் அடிச்சிட்டு இருக்காங்க. இவர் நினைக்கிறார் நம்ம எம்ஜிஆர் மாதிரி ஜெயிச்சிடலாம். அப்படி இல்லை, ரவுண்ட் அப்படி இல்லை. இப்போ வந்து லைட் அப்பாவே அவரே கைதுமா இருக்காரு தலைவர். இவர் டேக்கப் பண்ணிட்டாரு. இப்போ போய் முட்டி போனீங்கன்னா வேற மாதிரி இது போகும். ப்ளீஸ் ஓவர் நைட் கன்வின்ஸ் பண்ணுவோம், எனக்காக கன்வின்ஸ் பண்ணுவோம். வாங்க நம்ம போவோம், மூவ் பண்ண வேண்டிய இடத்துல மூவ் பண்ணுவோம். நான் உங்களுக்கு நான் எவ்வளோ கரெக்டாக தான் சொல்கிறேன். எனக்கு புரிய நியாயமாக இருக்குது. லோக்கல்லையும் பார்ப்பேன். அதுதான் புத்திசாலி இருக்கணும். ஒரு கிராமத்துக்கு நமக்கு ஒரு வித்தியாசம். நம்ம அறுவாளை தூக்கிறோம், அவன் அறுவாளை தூக்குவான், முடிச்சிடுவாங்க. அதை சைலண்டாக முடியும். நான் இப்போ வந்து அந்த பார்க்கறதுக்கு அத்தனை பார்த்த உடனே வேலை தான் சொல்லுவாங்க. அது வேண்டாம், எலெக்ஷன் முடிப்பேன்.